பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய விரதமே ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் கூட ஒரு சில மாதத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதுவும் இந்த சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த நாளில் கஷ்டங்கள் சங்கடங்கள் நீங்கள் இந்த நாளில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது, அதே நேரத்தில் இந்த சங்கடகர சதுர்த்தியும் அக்ஷய திருதியை நன்னாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த நாளில் கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து செல்வம் உங்களோட வாழ்க்கையில் பெருகவும் தடைகள் அனைத்துமே நீங்கவும் இந்த நாளில் எப்படி வழிபாடுகள் செய்வது, சித்திரை 7ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த இந்த நாளில் நம்ம விநாயக பெருமானை எப்படி வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை தான் நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி விநாயக பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சித்திரை மாதம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம்னு தான் சொல்ல முடியும். இது தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமாக அமைஞ்சிருக்கு. சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி வழிபாடு 7 தேங்காய் வழிபாட்டு முறை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 7 விநாயகர் தரிசனம், அதாவது சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய 7 விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக 7 விநாயகர் கோவில்கள்லையுமே தலா ஒரு தேங்காய் வீதம் மொத்தம் 7 தேங்காய்கள் விநாயகருக்கு உடைச்சி அந்த 7 தேங்காய் சிலுகைகளை பிரசாதமாக பெற்று வர்றது ரொம்ப நல்லது. இந்த வழிபாட்டு இப்படி செய்வதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நிதி நெருக்கடிகளும் காரிய தடைகளும் கண்டிப்பாக நீங்கும். முழு நம்பிக்கையோடு முழு உறுதியோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா காலை முதல் மாலை வரைக்குமே விரதமாக இருந்து நீங்கள் மாலையில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்யணும். அடுத்ததாக விநாயகருக்கு ரொம்பவும் பிரியமான அருகம்புல் எருக்க மாலை சாற்றி நீங்கள் வழிபடலாம். இப்போ நம்ம பண கஷ்டங்கள் தீர தடைகள் அனைத்துமே நீங்கள் இந்த சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான், தடைகளை நீக்கக்கூடியவரும் விநாயக பெருமான். இவருக்குரிய அனைத்து சதுர்த்திகளுமே வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு இருந்தால் கூட இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விகட் அப்படின்னா பயம் அப்படின்னு பொருள். என்ன ஆகுமோ அப்படின்னு வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களால் ஏற்படக்கூடிய பயத்தை எல்லாமே போக்கக்கூடிய விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். இந்த சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் வழிபட்டாலே நிறைவேறாமல் பாதியில் நிற்கக்கூடிய காரியங்கள், தடைபட்டு கொண்டே இருக்கக்கூடிய காரியங்கள், அதே மாதிரி நிறைவேறாத ஆசைகள் அனைத்துமே கூடி வரும். விநாயக பெருமான் எளிமையான ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுனால ஓம் கணேசாய நமக அப்படின்னு எளிமையான மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்களாவே ஓடி வந்து அருள் கொடுப்பார். தடைகள் பயங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தவிடு பொடியாக்கி உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற்றி கைகூடிய ஆற்றல் படைத்தது சங்கடகர சதுர்த்தி விரதம் தாங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன? இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே இது விநாயகருக்குரிய ஒரு திதி. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தையும் வெற்றியும் அருளக்கூடியவர். இவருக்குரிய அற்புதம் நிறைந்த சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபடுவதனால அவரோட பரிபூர்ணமான அருளையுமே பெற முடியும். ஒரு மாதத்துக்கு பார்த்திங்களா 2 சங்கடகர சதுர்த்தியானது வரும். இது பார்த்திங்களா சங்கடம் அப்படின்னாவே துன்பம், ஹர அப்படின்னாவே அறுக்கக்கூடியது, சங்கடங்களை அறுத்து நன்மைகளை வழங்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு தான் இதற்கு பொருள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சங்கடம் கஷ்டம் துன்பம் தடை பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அதுவும் இந்த சித்திரை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய சதுர்த்திக்கு ஒவ்வொரு பேர் சிறப்பு இது இருக்குது. அதே மாதிரி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியானது பண கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் தீர்க்கும் அப்படிங்கிற ஆற்றல் உண்டு. அதுவும் இந்த ஆண்டு சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியானது ஏப்ரல் 20ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு.
இதில் பொறுத்த வரைக்குமே சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்களால் பாதிப்பு பட்டு வந்த பலவிதமான சங்கடங்களை அனுபவிக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டமானது சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க இந்த அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்து குளித்து விட்டு விரதத்தை துவங்கிடலாம். அதே மாதிரி அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சாப்பிடாம இருக்கலாம். அதே மாதிரி அப்படி இருக்க முடிந்தவங்க இருக்கலாம், அப்படி இருக்க முடியாதவங்க பால் பழம் இந்த மாதிரி எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். வீட்டில் நீங்கள் காலை மாலை என இருவேளையுமே தீபம் ஏற்றி விநாயகரோட திருநாமங்களை சொல்லி நீங்கள் விரதத்தை துவங்கலாம். மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சிவப்பு நிற மலர்கள் அருகம்புல் இதெல்லாமே வாங்கி கொடுக்கறது நல்லது. முடிஞ்சிங்க உங்களால் உங்களோட கைகளால் அருகம்புல் மாலை கட்டி நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த சங்கடகர சதுர்த்தி அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனை பூஜைகளை பார்த்துட்டு விநாயகருக்கு 3 அல்லது 8 முறை வலம் வந்து வணங்க வேணும். அதுக்கப்புறம் சிறிது நேரம் அங்கேயே நீங்கள் அந்த கோவிலே அமர்ந்து விநாயகர்கிட்ட மனம் விட்டு உங்களோட வேண்டுதல் அல்லது மனக்குறைகளை சொல்லி நீங்கள் முறையிடுங்க. உங்களோட பிரச்சனைகள் விரைவில் தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. பிறகு வீட்டிற்கு வந்துட்டு விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரோட படத்திற்கு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் உங்களால் முடிந்த நைவேத்தியம் ஏதாவது படைச்சி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி இந்த சித்திரை மாத இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா விநாயக பெருமானை வழிபடுவதனால வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனை அனைத்துமே நீங்கும். மேலுமே கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி ஒற்றுமை ஏற்படும். நீண்ட காலமாகவே நோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட அதிலிருந்து விடுபடுவதோட நல்ல ஆரோக்கியமும் பெறுவாங்க. வேலை திருமணம் தள்ளி போகிறது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்குமே நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கை துணையும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். முழு நம்பிக்கையோடு முழு உறுதியோடு செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாளில் நீங்கள் இந்த அக்ஷய திருதி நன்னாளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கூடுதலான ஒரு சிறப்பை பெறுதிருக்கு. இந்த அக்ஷய திருதி நன்னாளில் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் நகைகள் வாங்கலாம். அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு சில ஒரு குறிப்பிட்ட மங்களகரமான பொருட்கள் மஞ்சள் தூள் கல்லுப்பு இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்து வழிபாடு வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் அல்ல செல்வமானது குறையாமல் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த நாளில் நம்ம இன்னும் எப்படி விரதம் இருக்கலாம், இன்னும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கலாம், இந்த சங்கடகர சதுர்த்தியோட சிறப்புகளை இன்னும் விரிவாக பார்க்கலாம். பிற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களை விட அதிக சிறப்புகளை கொண்டது தான் இந்த சித்திரை மாத பௌர்ணமிக்கு 4வது நாளில் வரக்கூடிய இந்த விரதம். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இந்த சங்கடகர சதுர்த்தி வரலாற்றோட முக்கிய அம்சங்களை பார்க்க போகிறோம். சந்திரனோட சாபம் நீக்குதல், அதாவது விநாயகர் உலக வளம் வந்து முருகனோட போட்டியிட்ட போது அழகை எண்ணி கர்வம் அடைந்த சந்திரன் விநாயகரை பார்த்து சிரிச்சிருக்காரு. இதனால் கோபம் அடைந்த விநாயகர் சந்திரன் தேய்ந்து மறைய கடவுது அப்படின்னு சபித்தார். தவறை உணர்ந்த அந்த சந்திரன் விநாயகரை வணங்கி தவமிருந்து தேய்பிறை சதுர்த்தி நாளில் சாபம் நீங்கி மீண்டும் வளரும் வரத்தை பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி பரத்வராஜ முனிவர் பூமி தேவிக்கு பிறந்த அங்காரகன் விநாயகரை வேண்டி தவம் இருந்து அவரை போன்ற செந்நிற மேனியும் மங்களகரமான வாழ்வும் கிரக பதவியும் பெற்ற நாள் இந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சிறப்பாக கொண்டாடப்படுறோம். அதே மாதிரி வேடர் குலத்தில் பிறந்து தீய செயல்களை செஞ்சு வந்த விப்ரதன் முனிவரோட அறிவுரைப்படி விநாயகர் மந்திரத்தையும் விரதத்தையும் கடைபிடித்து பிற்காலத்தில் பூலோகத்தில் எல்லாமே சங்கடங்கள் தீர்ந்து சிறப்போடு வாழ்ந்ததாக புராணங்கள் கூட சொல்லப்படுது. ஸோ இப்படி பக்தர்கள் காலை முதல் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருந்து மாலையில் விநாயகப் பெருமானை தரிசித்து அருகம்புல் மற்றும் மோதகம் படைத்து சந்திர தரிசனம் செய்து விரதத்தை முடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த விரதத்தை ஓராண்டு தொடர்ந்து கடைபிடிச்சிங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் தொல்லைகள் காரிய தடைகள் உடல் பிணிகள் நீங்கி செல்வம் செல்வாக்கு மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு முழு உறுதியோடு விநாயகப் பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா
நிச்சயமாக தடைகள் அனைத்துமே தீரும். அதுவும் இந்த சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுவும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.